இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருநாமத்திலே நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்களை பார்க்கிற பொழுது அநேக மக்கள் பலவிதமான சோதனைக்குட்பட்டு மனம் வருந்துவதை பார்க்கிறோம். ஏன் தான் எனக்கு இந்த சோதனை என்று வருந்துவதை பார்க்கிறோம். ஏன் தான் எனக்கு சோதனையை ஆண்டவர் கொடுக்கிறார், ஏன் கடவுள் என்னை இப்படியெல்லாம் சோதிக்கிறார் என்று கண்ணீர் விடுகிற, கவலைப்படுகிற, துக்கப்படுகிற அநேக மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த சோதனை குறித்தும் சோதனையில் நாம் எப்படியெல்லாம் வெற்றி பெற முடியும் என்பதை குறித்தும் இந்த நாளில் நாம் சிந்திக்கப்பட வேண்டும். அதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். சோதனை வருகின்ற காலகட்டங்களிலே நாம் மனம் சோர்ந்து போகக்கூடாது. இறை வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து அதை நாம் மனதிலே வைப்போமானால் அந்த வார்த்தை நமக்கு ஆறுதலும் தேர்தலும் விடுதலையும் நல்வழுக்கும் நடத்தி செல்லும். எனவே இந்த வேளையிலே நாம் இறை வார்த்தை நாம் சிந்திப்போம். யாகப்பர் முதல் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, யாக்கோப்பிலே முதல் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். பாருங்கள், பலவிதமான சோதனைக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளுங்க. மகிழ்ச்சியா இருக்க முடியும் சொல்றாருங்க. பலவிதமான சோதனை வரும் பொழுது எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? சோதனை வருகிற பொழுது எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? அங்கே திருவசனம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள் சொல்லுகிறார். அப்போ சோதனை என்பது ஏன், எதற்காக இந்த சோதனை என்பதை நாம் நன்றாக புரிந்து கொண்டால் கண்டிப்பாக நாம் மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்பதுதான் உண்மை. எனவே தான் நாம் மீண்டும் பார்க்கிற பொழுது, யாக்கோப்பிலே முதல் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடம் இருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. பாருங்கள், சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு அதான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு யார் பார்த்தாலே அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் தானே கடவுள் சோதிக்கிறாரோ, ஏன் தானே கடவுள் சோதிக்கிறாரோ, இப்படிலாம் சோதிக்கிறாரோ, சோதனைக்கு மேல சோதனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை எல்லாரும் கடவுளை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பார்கள். ஆண்டவர் இங்க வசனம் சொல்லுகிறது, இச்சோதனை கடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. அவ்வளவுதான், யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா அங்கே கீழே சொல்லுகிறது, கடவுள் தீமை தூண்டுதலுக்காக, நமக்கு தீமை வருவதற்காக, நம்மை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்துவதற்காக அவர் நம்மை சோதிப்பது அல்லன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்துவதற்காக அவர் அங்க சோதிக்கிறது அல்ல. அவருடைய பிள்ளைகள் நாம், அவருடைய மக்கள் நாம், அவருடைய ஜனங்கள் நாம். அவர் அப்படி இருக்கும்பொழுது அவர் நம்ம ஏன் சோதிக்கிறோம்? அவர் சோதிக்கிறார்ல, அவர் சோதிக்கிறார்னா அதுக்கும் ஒரு கருத்தும் உண்டு பிரியமானவர்களே, அதுக்கு ஒரு காரியம் உண்டு என்பது தான் உண்மையா இருக்கிறது. நாம் பார்க்கணும் பிரியமானவர்களே, இதை நாம் இந்த நாட்களே ஆழமாக நாம் சிந்தித்து கடந்து போகலாம். கடவுள் நம்மை சோதிக்கிறார் என்றால், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கும். நாம் பார்ப்போம் பிரியமானவர்களே. யாக்கோப்பிலே முதல் அதிகாரத்திலே 12ஆம் தெய்வீக திருவசனத்தை வாசிக்கிற பொழுது, யாக்கோப்பிலே முதல் அதிகாரம் 12ஆம் தெய்வீக திருவசனத்தை வாசிக்கிற பொழுது, சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். பாருங்கள், சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றவர்களாம். அந்த சோதனையை நாம ஏன் தான் கடவுள் சோதிக்கிறாரோ அப்படி சொல்லிட்டு முனவிக் கொண்டிருக்காம, புலம்பிக் கொண்டிருக்காம, வருத்தப்படாம அதை மன உறுதியோடு தாங்கிக் கொள்ளும் போது அதிலே நாம் இந்த சோதனையில வெற்றி பெறுகிற பொழுது நாம் வாழ்வின் கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோமாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தகுதி எண்பிக்கப்படும் பொருட்டே நாம் சோதிக்கப்படுகிறோம் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தகுதி என்ன என்று எண்பிக்கப்படும் போது நாம்
சோதனைக்கப்படுகிறது உண்டு. அப்ப தகுதி என்பிக்கப்படும் என்று பார்த்தோன்னா, உதாரணமாக நான் சொல்லுகிறேன், பெரிய மன கவனம் பண்ணணும். இன்னைக்கு பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லுகிறார்கள், ஸ்கூலுக்கு செல்லுகிறார்கள், படிக்கிறார்கள். அந்தந்த வகுப்பிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு இப்படி படிச்சுட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆண்டு படிக்கிறார்கள். ஒரு ஆண்டு படித்த உடனே கண்டிப்பா அவர்களுக்கு ஒரு தேர்வு உண்டு. தேர்வு இல்லாமல் அடுத்த வகுப்பு அவன் போறது இல்லை, இல்லைங்களா? கண்டிப்பா அவன் தகுதி, அவன் எவ்வளவு படிச்சிருக்கிறான், அவன் அடுத்த வகுப்பு தகுதி உள்ளவனான்றத அங்க டெஸ்ட் பண்றாங்க. ஒரு டெஸ்ட், தகுதி பரீட்சை கண்டிப்பா வேணும். பரீட்சை டெஸ்ட், அதுதான் சோதனை. அதே மாதிரி பார்க்கிற பொழுது அன்பு குருக்களே, ஒரு மாணவன், ஒரு மாணவி, பள்ளி படிக்கின்ற பிள்ளைகள் எப்படி அவர்கள் தேர்வு எழுதி அவங்களுடைய தகுதியை பார்த்த பின் அடுத்த வகுப்பு செல்லுகிறார்களோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் தான். நாம் சில காரியங்களிலே நாம் தகுதியாக இருக்கிறோமா, ஆண்டுடைய பற்றுதா இருக்கிறோமா, நாம் அவர்களே வாழ்ந்து வளரக்கூடிய நிலையில வருகிறோமா என்பதை பார்க்கிறார். இருக்கிற நிலையிலும் அதிகமாக நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த, அவருடைய அன்பின் ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்க ஆண்டவர் நம்மை பரிசோதிப்பதான கருத்து. அப்ப டெஸ்ட் கண்டிப்பா வேணும். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி டெஸ்ட் கண்டிப்பா அவசியமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனை என்பது தேவை. சோதனை என்பது தேவை. சோதனை இல்லை என்றால் நான் அடுத்த நிலையிலே கடந்து போக முடியாது. எனவே தான் அங்கே புனித யாகப்பர் மிக தெளிவாக சொல்லுகிறார், சோதனை வரும்போது இச்சோதனை கடமிருந்து வருகிறது என்று சொல்லக்கூடாது. சோதனை மன உறுதியுடன் தாங்கிக் பேறு பெற்றவன் அப்படிலாம் சொல்லி முடிக்கிறார். கடத்தை நாம் கொண்டு வரணும் பிரியமானவர்களே. சோதனை வருகிறது இன்னும் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, நான் அப்படிதான் நினைக்கிறது, நான் ஜெபிக்கிறது அப்படிதான். நீங்கள் எப்படின்னு தெரியாது, ஆனா நான் இப்படி இந்த கருத்து எனக்குள்ளாக அது நன்மையாக தெரிகிறது நான் நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஏதாவது ஒரு சோதனை கொடுங்கன்னு சொல்லுவேன். இது முட்டாள்தனமான ஒரு ஜெபமா இருக்கலாம். எனக்கு சோதனை தான் ஆண்டவரே, எனக்கு சோதனை கொடுங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியும் ஆடம்பரமும் எல்லாம் இருக்கிற பொழுது நான் கடவுளை நினைக்க மாட்டேன். நல்ல சாப்பாடு, துணி மணி எல்லாம் நிம்மதி, ஒரு குறையுமே இல்லை, அப்படியே ஓகே ஓகே ஓன்னு இருக்கும்போது நான் ஆண்டவரை நினைக்க மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற பொழுதுதான், தேவை வருகிற பொழுதுதான் ஆண்டவரே ஆண்டவரே நான் கேட்டுட்டு இருப்பேன். உதாரணமா இன்னைக்கு எங்க வீட்டில் நல்ல பிரியாணி, சிக்கன் அப்படிலாம் நிறைய சாப்பாடுலாம் இருக்கு, ஒரு எல்லாம் நல்லா தட்டமாக இருக்கு, நல்லா இருக்கு. அப்ப நான் ஆண்டவர் அதிகமாக நினைக்க மாட்டேன். அதே வேளையில இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்னு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குமானா, நானும் என்னுடைய மனைவி என்ன பண்ணுவேன், ஆண்டவரே இன்னைக்கு எப்படி நான் செய்யறது ஒன்றும் தெரியல, ஆண்டவரே எஸ்வே எஸ்வேன்னு கையை முறிக்க ஆண்டவரையும் கேட்டுட்டுப்போம், 100 வாட்டி கேட்டுருப்போம், இல்லைங்களா? அப்போ நமக்கு வாழ்க்கையில சோதனை இருக்கிற பொழுதுதான் ஆண்டவரை அதிகமாக நினைக்கப்பட முடியும் என்பதை நான் நினைத்து ஆண்டவரை சோதனை வைங்க சொல்லுவேன். நமக்கு சோதனை வேண்டும், அப்பொழுதுதான் நாம் ஆண்டவரை நினைக்க முடியும். நமக்கு சோதனை வருகிற பொழுதுதான் நாம் வாழ்விலே வெற்றி கொண்டு அடுத்து போக முடியும். இதைத்தான் அழகாய் சொல்லுது, சோதனை வருகிற பொழுது மன உறுதியோடு கூட தாங்கிக் கொள்கிறேன் சொல்லுகிறார். மேலுமாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இதை சொல்லுகிற பொழுது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 12 வசனத்தை வாசிப்பித்து பார்ப்போமானால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்து மிக அருமையான ஒரு கருத்தா இருக்கும். அதில் அவர் சொல்லுகிறார், தகப்பன் தன் பிள்ளைகளை கண்டித்து திருத்துவதில்லையா? தகப்பன் தண்டித்து திருத்தாத பிள்ளைகள் உண்டோ? கண்டித்து திருத்தாத பிள்ளைகள் உண்டோ என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளைகளை கண்டித்து திருத்தப்பட வேண்டும். ஏன்? அவர் நல்லவனாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் திருத்தப்படுகிறது, திருத்தப்படுகிறது. அப்பா தப்பு பண்ணி நான் தப்பு பண்ணிட்டேன், எங்க அப்பா அடிக்கிறார், எங்க பையன் இருக்கிறான் தப்பு பண்ணிட்டான், நான் அடிக்கிறேன். நான் அடிக்கிறது அவனுக்கு நல்லதுக்கு தான், அவன் அழிஞ்சு போறதுக்கு அல்ல, கெட்டு போறதுக்கு அல்ல, மாறாக அவன் அடிக்கிறேன் திருந்துவதற்காக. அங்கே எபிரேயர் திருமுகத்திலே புனித பவுலடிகள் அழகா சொல்லுகிறார் பாருங்கள்.
அப்போ நான் எங்க பையனை தப்பு பண்ணும்போது அடிக்கிறேன்னா, திருத்துறேன், இது பண்றேன்னா அவனுக்கு மன கஷ்டமா தான் இருக்கும், அவனுக்கு வலிக்கும், மனசு நோகும் இருக்கும். ஆனாலும் கூட அந்த இதுல மாற்றப்பட்டு அவன் நல்லவனாக மாறுகிற பொழுது, நல்லவளாக மாறுகிற பொழுது அங்கே ஆசீர்வாதம் தானே. இப்படித்தான் நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய தெய்வம் கூட நாம் தவறு செய்கிற பொழுது, தப்பு பண்ணுகிற பொழுது நம்மை கண்டித்து அவர் நம்ம திருத்துகிறவராக இருக்கிறார், அடித்து திருத்துகிறவராக இருக்கிறார். திருத்தப்பட வேண்டுமா வேணாமா சொல்லுங்க? கண்டிப்பா திருத்தப்படணும் சொல்லுவீங்க. ஹல்லேலூயா, ஆமென். எனவே தான் நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் சொல்லுகிறார். நாம் புரிஞ்சுக்கிட்டா, இந்த சோதனை ஏன்னு புரிஞ்சுக்கிட்டா நாம் கண்டிப்பா மகிழ்ச்சியா இருக்க முடியும். இன்னும் மட்டுமா பிரியமானவர்களை நாம் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கணும். நீதிமொழி புத்தகம் 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலும், 1 பேதுரு முதல் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும், யாக்கோபிலே 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் ஒரே கருத்தை சொல்லப்பட்டிருக்கும். நீதிமொழி புத்தகம் 27ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க பார்க்கலாம். வெள்ளியை உலைக்களமும் பொன்னை புடைக்குகையும் சோதித்து பார்க்கும், ஒருவரை அவர் பெறுகின்ற புகழை கொண்டு சோதித்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்குது. பொன்னும் வெள்ளியும் புடவிட்டு சோதிக்க பார்க்கணும். அப்போ காரணம் நல்ல கவனம் பண்ணுங்க, பாருங்க. ஒரு இரும்பை யாரும் புடையிட்டு பார்ப்பதில்லை, ஈயத்தை பார்ப்பதில்லை, பித்தளையை பார்ப்பதில்லை. எதை பார்க்கிறாங்க? வெள்ளியும் பொன்னையும் தான் புடமிட்டு பார்க்கிறாங்க. அப்போ நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக நீங்களும் நானும் ஒரு வெள்ளியை போலவும் ஒரு பொன்னை போலவும் இருக்கிறபடினால் தான் நம்மை அவர் புடமிடுகிறார். ஹல்லேலூயா, மகிழ்ச்சி கொள்ளணும். ஆண்டவர் கண்களுக்கு முன்பாக நாம் ஒரு வெள்ளி, ஆண்டவர் கண்களுக்கு முன்பாக நான் ஒரு பொன். எனவே அவர் என்னை புடமிடுகிறார். புடமிடுவது எப்படி? வெள்ளியும் தங்கத்தினையும் போட்டு நாம் ஆசாரியர்கிட்ட கொடுத்து நாம் புடமிடுகிற பொழுது அங்க நாம் கொஞ்சம் கவனிச்சு நாம் பார்க்கணும். நான் பார்த்திருக்கிறேன். அந்த புடமிடுகிற என்ன செய்வான்னாக்க, அந்த நகையை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தை போட்டு அந்த நெருப்பு போட்டு சூடு பண்ணுவாங்க. சூடு பண்ண அந்த அப்படியே உருகும். அதில் இருக்கிற டெஸ்ட்ல அப்படியே போயிட்டு இருக்கும், எல்லாம் கழிவும். அப்படியே திரும்ப கவனி விட்டு திருப்பியும் ஒரு வாட்டி போட்டு அழுத்தி ஊற்றி விட்டுருவாங்க, திருப்பி போடுவாங்க. பார்க்கிற பொழுது அந்த கொல்லனுடைய முகம் அந்த திராவத்திலே, அந்த தங்கத்தின் திராவத்தை அப்படியே தெரிகிற போது, முழுமையா தெரிகிற போது அது ஓகே ஆயிடுச்சு. ஒருவேளை அவன் பார்க்கிற பொழுது அதுல டெஸ்ட் இருந்துச்சுனாக்க அது மீண்டும் டெஸ்ட் பண்ணுவான். பாருங்கள் பிரியமானவர்களே, கொல்லனுடைய முகம் அதிலே தெரிகிறது என்றால் அர்த்தம் என்ன? உன்னை பார்க்கிறவன் என்னையே பார்க்கிறான், உன்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறான் ஒரு தெய்வீகமான வார்த்தைக்குள்ளுக்குள் தான் போய் கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நம்மை மாற்றுகிறார். ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்துவலாக நம்மை மாற்றுகிறார். அதற்காகத்தான் அங்கே சோதிக்கப்படுகிற ஒரு கருத்தா இருக்கிறது. இது வேண்டுமா வேண்டாமா? கடவுள் சோதிக்கிற இந்த சோதனை நமக்கு வேண்டுமா வேண்டாமா? வேண்டும் இல்லையா? படிக்கிற பிள்ளைகளை எப்படி தேர்வு எழுதப்பட வேண்டுமோ, தாப்பன் எப்படி தன் பிள்ளைகளை கண்டி திருகிறானோ, அதே போல வெள்ளியும் தங்கையும் பிளவிட்டு படித்தது போல பொதிக்கிற காரியங்கள் நமக்கு வேண்டும். எனவே தான் சோதனைகளை மன உறுதியோடு கூட தாங்கிக் கொள்ளுகிறவன் பேறு பெற்றவன் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த பரீட்சை எழுதுற பிள்ளைகளுக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். படிக்கிறது கஷ்டம். அந்த தேர்வு எழுத பார்க்கும்போது ரொம்ப பயப்பட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா கூட அந்த பரீட்சை எழுதி அவங்க தேர்வு எழுதி கடந்து போனாங்கனாக்க, முடிஞ்சு போனாக்க, பாஸ் ஆகிட்டு ரிசல்ட் வருது பார்த்தீங்க, அவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? படிக்கிறது போது கஷ்டம்தான், தேர்வு போது ரொம்ப கஷ்டம்தான், பாஸ் ஆயிட்டு பின்னாடி ரொம்ப சந்தோஷம். படிக்கிற இந்த பிள்ளைகள் அப்பா கண்டிக்கிற பொழுது, அம்மா கண்டிக்கிற பொழுது மன வருத்தம் தான். ஆனால் அதுவே பிற்காலத்துக்கு அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க. ஒரு அருமையான ஒரு தமிழ் வார்த்தை கூட உண்டு. துள்ளி திரிகின்ற பருவத்திலே என் துடுக்க அடக்கி பள்ளிக்கு அனுப்பாத என் பாதகன் என்று சொல்லுகிற ஒரு நிலை கூட உண்டா பாருங்க.
அப்படி என்றால் அங்கே அடக்கிற பொழுது, கண்டிக்கிற பொழுது கஷ்டம்தான். ஆனால் பிற்காலத்துக்கு அது ஆசீர்வாதமாய் மாறுகிற பொழுது தான் கருத்து. தங்கத்தை பிழைக்கிற பொழுது அங்கே வேதனைத்தான், பிரச்சனைத்தான். ஆனால் அது அப்படியே பிரகாசமாய் ஜொலிக்கிற பொழுது எவ்வளவு வரீங்களா? எனவே சோதனைகளை நாம் மன உறுதியோடு கூட நாம் தாங்கிக் கொள்ளப்பட வேண்டும். அந்த சோதனை வருகிற பொழுது இது கடவுளை சோதிக்கிறான் என்று புலம்ப கூடாது, மகிழ்ச்சியா ஏற்று அதை கடந்து வரணும். நம்முடைய தகுதி என்பிக்கப்படும் போது, நம்முடைய தகுதி நாம் ஆண்டவர் மேலே, ஆண்டுடைய பற்றுறுதி மேலே வைத்திருக்கிற காரியங்கள் தகுதியா இருக்கிற போது அங்கே பிளஸிங் பாயிண்ட், ஆசீர்வாதமான பாயிண்ட் நமக்கு கடந்து வருகிறதா இருக்கிறது. இந்த வேளையிலே பிரியமானவர்களே, கடவுள் சோதிக்கிற ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் கொண்டு வரலாம் நினைக்கிறேன். பிரதர், எப்படிலாம் நீங்க கடவுள் சோதிப்பான்னு நினைக்கலாம். அதுக்கும் ஆண்டவர் இந்த பைபிளிலே, தெய்வீக திருநூலிலே மிக தெளிவாய் கொடுத்திருக்கிறார். அது நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். முதலாவது மொத்தம் 7 விதமான சோதிப்பு இருக்கிறது நான் சொல்லுகிறேன். 7 விதமான சோதிப்பு. முதல் சோதிப்பு என்ன என்று பார்ப்போமானால், இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரத்திலே 2-3 தெய்வீக திருவசனத்தை வாசிப்போமானால், இணைச்சட்டம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2-3 தெய்வீக திருவசனத்தை நாம் வாசிப்போமானால், உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாற்றீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். கட்டளைகளை அனுசரிப்பார்களா, அனுசரிக்க மாட்டீர்களா என்று நம்முடைய உள்ளத்தின் சிந்தனையை அவர் சோதிக்கிறார். கடவுள் கொடுத்த கட்டளைகளை கடைபிடிக்கிறோமா இல்லையா? அவர் நம்மை அழைத்தார், நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அவர் நடத்தி கொண்டு போகும்போது சில கட்டளை எல்லாம் கொடுக்கிறார். இதெல்லாம் கவனமா செய்யணும், இப்படிலாம் இருக்கணும் சொல்லி கொடுக்கிறார். இது எல்லாம் நாம் அவருடைய கட்டளை எல்லாம் கவனமாய் கடைபிடிக்கிறோமோ இல்லையா என்பதை அவர் பார்க்கிறார். சில வேளையிலே வாயில சொல்லிடலாம், கட்டளை கடைபிடிக்கிறோம் சொல்லலாம், ஆனா உள்ளத்திலே அப்படிப்பட்ட நிலை இருக்காது. உள்ளத்துல எல்லாம் செயல் வராது, பேச்சளவு தான் இருக்கும், செயல்பாட்டில் இருக்காது. எனவே தான் உள்ளத்தின் எண்ணங்களை அவர் சோதித்து வருகிறார் சொல்லப்பட்டும். இந்த வசனத்தை நீதிமொழி புத்தகத்தில் கூட நீதி தலைவர்ல 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை கூட கொஞ்சம் மிக அழகா தெளிவா சொல்லுவார். நீதி தலைவர்ல 4ஆம் வசனத்தை கூட மிக தெளிவா சொல்வதை நாம் பார்க்க முடியும். மோசே வழியாக இஸ்ராயேலியரின் மூதாதையருக்கு ஆண்டவர் இட்ட கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்களா என்று சோதித்து அறியும் பொருட்டு அவர்கள் விடப்பட்டிருந்தனர். பார்த்தீங்களா? சோதித்து அறியும்படியாக, அவர் கட்டளை கடைபிடிக்கிறான் சோதித்து அறியும்படியாக அங்க விடப்பட்டு இருக்கிறாங்க. அப்படி வீட்டுல முன்னாடி விட்டு பாக்குறாரு, இவங்க கட்டளை கடைபிடிக்கிறாங்களா இல்லையா பார்க்கலாம்னு அவர் பார்க்கிறாரு. கட்டளை கடைபிடிக்கிறான்னா பேலிராஜ்தான் முதல் கொஸ்டின்ல பேலிரத்தான். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிற ஒரு மக்களாக வாழப்பட வேண்டும். the first question கடவுளுடைய கட்டளை நம்மை அழைத்தவரை, நமக்கு கொடுத்திருக்கிற, அவர் அழைத்து நமக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த அன்பு தேவனுடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். the first question கவனம் பண்ணணும். சரி, இரண்டாவது கொஸ்டினாக நான் சொல்லுகிற காரியங்கள் நாம் பார்க்கணும் பிரியமானவர்களே. இரண்டாவது பார்க்கிற பொழுது இணைச்சட்டம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தை வாசிக்கிற பொழுது, இணைச்சட்டம் உபாகமத்திலே 13ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தை வாசிக்கிற பொழுது அதில் சொல்லுவார், உங்கள் நடுவில் ஓர் இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் தோன்றி உங்களிடையே ஒரு அடையாளம் அல்லது அருஞ்செயல் காட்டுவேன் என்று சொல்லலாம். அவன் சொல்வது போல் அடையாளம் அல்லது அருஞ்செயல் நடக்கலாம். அதன் பின் அவன், வாருங்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் புரிவோம் என்று கூறலாம். அவை நீங்கள் அறியாதவை. அந்த இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவனின் சொற்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது நீங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுகிறீர்களா என்று அவர் உங்களை சோதிக்கின்றார். அவர் உங்களை சோதிக்கிறார். கடைசி வேடு பாருங்க, அவர் உங்களை சோதிக்கிறார். அருமையான வார்த்தை. இந்த வசனத்தின் கருத்தை எப்படி கேட்டிருப்பீங்க பார்த்தீங்களா? உங்களிடையே ஒரு கனவு காண்கிறனாவது, ஒரு இறைவாக்கினாவது
வந்து இப்படிலாம் சொல்லலாம். வாங்க, அங்க ஒரு தெய்வம் இருக்குது, அந்த தெய்வம் ரொம்ப பயங்கரமான அற்புதம் செய்கிறது, அதிசயம் பண்ணுகிறது, நான் இதுவரை அதில் பார்த்ததே இல்லை, நான் எவ்வளவு அருமையா செய்கிறேன், மக்கள் கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்கிறாங்க, நீங்க வாங்க என்று சொல்லி உங்களை ஒரு வேலை கூப்பிடலாம், சொல்லலாம், கடலாம். நீங்க அப்போ நீ போறீங்களா இல்லையா? அந்த இடத்துல போயிட்டு அந்த தெய்வத்தை சொல்றீங்களா இல்லையா என்று அவர் பார்க்கிறார். பாருங்கள், ஒரு கனவு காண்பவனாவது, ஒரு இறைவாக்கினனாவது, ஒரு தீர்க்கதரிசியாவது சொல்லலாம் சொல்லலாம் சொல்லலாம். சோதிக்கிற கருத்தில் எப்படி கொண்டு வரார் பார்த்துங்க. சொல்லலாம். நீங்கள் அவ்விடத்திலே போக வேண்டாம், நீ போகிறீர்களா இல்லையா என்று பார்க்கிறார். கடவுள் ஒருவரே, அவரே ஆண்டவர். அவரை முழு உள்ளத்தோடு, முழு இதத்தோடு, முழு வலிமையோடு கூட அவரை நாம் அன்பு செய்யப்பட வேண்டும். இதுதான் கட்டளை. அவரை தான் நம்பணும். அவரை விட்டு வேற இடத்துல போக கூடாது. அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குது, அவன் அந்த தெய்வம் இப்படி செய்து, இந்த தெய்வம் இப்படி செய்து, அங்க ஆண்டவராய் கடவுளை விட்டு வேற ஒரு டைரக்ஷன் போனா அது சரியான முறை அல்ல. ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய இடத்துல அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறது. ஆண்டவர் பார்க்கிறார். என்ன சொல்லியிருப்பாங்க? அவர்கள் முழு உள்ளத்தோடு கூட என்னை அன்பு செய்கிறார்களா இல்லையா, முழு உள்ளத்தோடு கூட என்னை அன்பு செய்கிறார்களா இல்லையா என்று சோதித்து பார்க்கிறான் சொல்லப்பட்டிருக்கு. முழு உள்ளமும், இந்த இடத்துல முழு உள்ளத்திலும் முழு இதயத்திலும் ஆண்டவராய் கடவுளுக்கு ஒருவருக்கே இடம், வேற ஒரு இடத்துக்கும் யாருக்கும் இடம் கிடையாது, வேற எந்த இடத்துக்கும் இடம் கிடையாது. இங்கே ஆண்டவராய் கடவுள் ஒருத்தருக்கு தான் இடம். அப்படிப்பட்ட நிலையில் வருகிறீர்களா இல்லையா என்று அங்கே சோதித்து பார்க்கிறார் என்று இரண்டாவது கொஸ்டின் பார்க்கிறது. இரண்டாவது கொஸ்டின் நீங்க பார்க்கணும், எதிரால் சோதனை உட்பட்டு போன. மூன்றாவது நாம் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, மூன்றாவது பார்க்கிற பொழுது நீதி தலைவர்களே 2ஆம் அதிகாரம் 22ஆம் தெய்வீக திருவசனத்தை வாசிக்கிற பொழுது, நீதி தலைவர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் தெய்வீக திருவசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே மிக ஒரு கருமையான கருத்தை சொல்லுகிறார். ஆண்டவரது நெறிமுறையில் நடப்பதில் இஸ்ராயலின் மூதாதையர் கவனமாக இருந்தது போல் இஸ்ராயலரும் கவனமாக இருக்கிறார்களா இல்லையா என இவர்களை கொண்டு நான் சோதிக்கின்றேன் என்றார். இவர்களை கொண்டு நான் சோதிக்கிறேன் என்று சொன்னார். இவர்களை கொண்டு அங்கே கடவுள் இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்தார். அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கடவுள் அப்படி அங்கே செயல்பட்ட காரியங்கள், அந்த மக்கள் மத்தியில் செயல்பட்ட காரியம் நினைத்து பார்க்கணும். இப்ப நடக்க காரணம் பாருங்கள், அவர்களை போல இவர்களும் இருக்கிறார்களா இல்லை என்று சோதித்து பார்க்க சொல்றது. இதை சொல்லுகிற பொழுது என்னுடைய உள்ளத்தில் பயங்கரம் பற்றி இருக்கின்ற காரியங்கள் உண்டு. என்னுடைய தாத்தா பாட்டியுடைய காலங்களிலே பார்க்கிற பொழுது விசுவாச நிலையை பார்ப்போமானால் அவர்கள் தவறாமல் ஆலயத்துக்கு போவார்கள். அப்பொழுது பஸ் வசதி ஒன்றும் கிடையாது, அவள் போக்குவரத்து வசதி ஒன்றும் கிடையாது. ஆலயத்துக்கு தவறாமல் போவார்கள், நேரமாகவே போவார்கள். தெய்வீக திருப்பலியிலே ஆராதனையிலும் முழுமையாய் பங்கு கொள்வார்கள். ஆலயத்தை சென்று பங்கு கொள்வார்கள். மாலை வேளையான பொழுது எல்லாரும் கூடி குடும்பமாக உட்கார்ந்து அங்கே ஜெபம் செய்வார்கள். இன்று என்ன எப்படி நடக்கிறது? என் மூதாதையரை போல இவர்கள் நடப்பார்களா இல்லையா என்று நான் சோதித்து பார்ப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இன்று அநேக குடும்பத்தில் இப்படி இல்லை. அப்பா அம்மாவுடைய காலங்கள் வேறு, தாத்தா பாட்டினுடைய நிலையில வரும்போது தாத்தா பாட்டி காலங்கள் வேறு, அப்பா அம்மா காலங்கள் வேறு. அப்படியே போகும்போது இந்த நாட்களில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஜீரோ, எல்லாம் அங்கே ஓடி போயிடுனது. ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை அப்படியே வளர்க்கணும். இணைச்சிட்டம் 6ஆம் அதிகாரத்திலே 5-6 வசனத்தை வாசிக்கிற பொழுது சொல்லுவார், நான் இன்று உனக்கு கற்பிக்கின்ற கட்டளையெல்லாம் உன் இதயத்திலே இருத்த கடவாயாக, அவற்றை உன் பிள்ளைகளுக்கு அவற்றை சொல்லிக் கொடு. உன் பிள்ளைகள் படுக்கையில இருக்கிற பொழுதும், எழுகிற பொழுதும், படுக்கிற பொழுதும், தூங்குகிற பொழுதும், வழியில போகிற பொழுதும் அவற்றை அவர்களுக்கு சொல்லிக் கொடு என்று சொல்லுகிறார். வார்த்தை இங்க வந்து தானே இதயத்தை வச்சா தானே அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு. தாத்தா பாட்டு கடையெல்லாம் மாறி போச்சு, இப்ப வயலில் படிக்கிறது இல்லை, பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்கறது. எனவே தான் நான் சொல்லுகிறார், அவருடைய காலத்தில் நடந்தது போல நடக்கிறார்களே இல்லையா என்று நான் சோதித்து பார்ப்பேன். அவங்க அப்பா அம்மாலாம் எப்படி தான் இருந்தாங்க, இந்த பையன் எப்படி இருக்கான், அவன் பாட்ட மாட்டில் எப்படி இருந்தாங்க, பேர பிள்ளைங்க எப்படி இருக்கான்னு அவருடைய டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார், சோதித்து பார்க்கிறார். பிரியமான
அது அடுத்தபடியாக நான் பார்க்கிற பொழுது 1 பேதுரு முதல் அதிகாரம் 7ஆம் வசனம், 1 பேதுரு முதல் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது மிக தெளிவாக சொல்லுகிறார். பார்ப்போம். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது, அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். ஹல்லேலூயா. எப்படி சொல்ல, அவர் வெளிப்படுகிற பொழுது எவ்வளவு ஆசீர்வாதமான காரியம் சொல்லுகிறார் பாருங்கள். அங்க விசுவாசம் அங்க சோதிக்கப்படுகிறது, உறுதிப்படுத்த முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு தங்கத்தை புலம்படுகிறது நிலையை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதே போல ஆண்டவர் நம்மை விசுவாசத்திலே சோதிக்கிறார். ஒரு குடும்பத்தில் நோய் உண்டாயிடுச்சு, குடும்பத்தில் ஒரு மகனுக்கு நோய் உண்டாயிடுச்சு. நீ எப்படி விசுவசிக்கிற? சரி, அந்த நேரத்தில் பணம் பற்றாக்குறை, பணம் தேவை இல்லை, நீ என்ன எப்படி பண்ற? ஒருவேளை பாவத்தின் நிலைக்கு போயிடுச்சு, அப்போ நீ என்ன பண்ற? உன்னுடைய விசுவாச நன்மையில் ஒவ்வொன்றும் அப்படி சோதித்து பார்க்கிறார். விசுவாசம் எதிலே வைக்கிறாய்? ஆண்டவர் மேல வைக்கிறாயா? பிள்ளை சுனித்தின் மேல வைக்கிறாயா? மந்திர தந்திரத்தின் மேல வைக்கிறாயா? எது மேல் வைக்கிறாய் என்று ஆண்டவர் அங்கு விசுவாசத்தின் காரியங்களை தோர்த்து பார்க்கிறார். இந்த விசுவாச சோதனை சொல்லுகிற போது மிக அழகா சொல்ல முடியும். என் அன்புக்குருளை, கடவுள் அப்படியா நம் ஒவ்வொருவரையும் சோதித்துக் கொண்டே இருக்கிறார். கடவுள் நம்மை சோதிக்கிறார் என்றால் அது நன்மைக்கு எதுக்காக தான் சோதிக்கிறார். ஒரு பள்ளி மாணவன் எப்படி தேர்வுக்காக ஆயத்தப்படுத்தப்படுகிறார்கள், பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கண்டித்திருக்கின்ற ஒரு காரியங்கள், பொண்ணை பிளம்படுகிற காரியங்கள், இதெல்லாம் அடுத்த ஒரு கட்டத்திலே பார்க்கிற பொழுது ஆசீர்வாதமாக தான் இருக்கிறது. அதே போல தெய்வம் நம்மை சோதிக்கிறார் என்றால் அது ஆசீர்வாதத்துக்கான வழிகளாக இருக்கிறது, வெற்றி காரியங்களை பெற்றுக்கொள்வதாக இருக்கிறது. முதலாவது நாம் பார்த்தோம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சோதிக்கிற சோதனையிலே அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறோமா இல்லையா என்று சோதித்து பார்க்கிறார் என்று. இரண்டாவது, அவரை முழு உள்ளத்தோடு கூட அன்பு செய்கிறோமா இல்லையா என்று சோதித்து பார்க்கிறார் என்று. மூன்றாவது, அவருடைய மூதாதையர்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை போல அவருடைய மூதாதையர்கள் அவங்க தாத்தா பாட்டினுடைய காலத்தில் இருந்த விசுவாச பற்றுறுதிகள், நெறிமுறைகள் இவருடைய வாழ்க்கையில் இருக்குதா என்று பார்க்கிறார். நான்காவது பார்க்கிற பொழுது எத்தனை துன்பங்கள் வந்தாலும் துயரம் வந்தாலும் ஆண்டவரிலே பற்றிக்கொள்கிற விசுவாசம் இருக்கிறதா என்று சோதித்து பார்க்க பார்த்தோம். ஐந்தாவது நாம் பார்க்க இருக்கிறோம், திருப்பாடல் ஆசிரியர் 11ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்து அறிகின்றார், வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். பாருங்கள், ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்து அறிகிறார். இன்னைக்கு 2 பேர் போகிறானாக்க, இவன் நல்லவன் யாரு கெட்டவன் யாரு, நல்லவன் யாரு கெட்டவன் யாரு பார்க்கணும் இல்லையா? சில அறிவாளிகள் சொல்லுவார்கள், உன்னுடைய நண்பன் யார் என்று சொல், உன்னை பத்தி நான் சொல்லுகிறேன் சொல்லுவார்கள். நம்முடைய சேர்க்கை எப்படிலாம் இருக்கிறது என்பதை நாம் கொண்டு பார்க்கலாம். கடவுள் இதெல்லாம் பார்க்கிறார். நேர்மையாளரையும் பொல்லாரையும் ஆண்டவர் சோதித்தருகிறார். 2 பேர் போறான்னாக்க, சிலர் தப்பா நடப்பாங்க, சிலர் நல்லதா நடப்பாங்க. கடவுள் அதை சோதித்து பார்க்கிறாங்க. இதை நான் அதிகமாக விளக்கம் தர தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சமூகத்தில் நாம் அறிந்ததும் பார்த்ததும் கேட்பதுமா தானே இருக்கிறது. அடுத்த ஒரு கட்டளையை பார்க்கிற பொழுது, 6வது காரியங்களை பார்க்கிற பொழுது, திருப்பாடல்ல 119 71 சொல்லுகிறார், எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, அதனால் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். பாருங்கள், எனக்கு துன்பம் விளைந்தது நன்மைக்காகவே, அதனால் தான் உம்முடைய விதிமுறைகளை நான் அறிந்து கொள்ளேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். நான் போகிற போக்கு சரியில்லாத போக்காக, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத போக்காக, உலக போக்கிலே நான் போய்கொண்டிருக்கிற பொழுது, உலக போக்கிலே போய்கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு இடலை வைக்கிறார், ஒரு துன்பத்தை வைக்கிறார், ஒரு துயரத்தை வைக்கிறார், ஒரு வேதனை வைக்கிறார், ஒரு பிரச்சனை வைக்கிறார், ஒரு போராட்டத்தை வைக்கிறார்.
ஏன்? நாம் அவர் பக்கமாய் திரும்பப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அவர் பக்கமாய் திரும்பப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த சோதனை வருகிறதை நாம் அப்படி இல்லை, நாம் விழுகிற பொழுது நாம் நினைக்கிறோம், என்ன தெரியல இந்த பிரச்சனை, ஏன் இந்த பிரச்சனை, எந்த பிரச்சனை? அப்போ கடவுள் தெளிவுபடுத்தி கொடுக்கிற காரியங்கள். எனவே தான் தாவீது சொல்லுகிறார், எனக்கு துன்பம் விழுந்தது நன்மையாய்த்தான். அந்த துன்பம் வரலனாக நான் போன போக்கிலே போயிட்டு இருந்திருப்பேன், அந்த அக்கிரமத்தின் பாதையில போயிட்டு இருந்திருப்பேன், அநீதிய பாதையில போயிட்டு இருந்திருப்பேன். அவன் துன்பம் வந்தால் தான் நான் திரும்பி வந்து உம்முடைய நீதி நெறிகளையும் உம்முடைய இறை அன்பையும் நான் ருசிக்க முடியுது, அறிந்து முடியுது, தெரிந்து கொள்ள முடியுது ஐயா என்று ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தான் ஜெபிக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குமானால், ஏதோ பிரச்சனை வந்தால் நீங்கள் உங்களை சிந்தித்து பாருங்கள், உங்களே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் பக்கமாக இருந்து கொண்டிருக்கிறதா, ஆண்டவர் விட்டு விலகி போகிறதா? ஜெபத்தில் நிலைத்திருக்கிறீர்களா, ஜெபத்தை விட்டு விலகி பண்ணுகிறீர்களா? நினைத்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். உங்களை நேசிக்கிற ஆண்டவர், உங்களை அன்பு செய்கிற ஆண்டவர் உங்களை வெறுப்பதில்லை, அங்கே இடல வைத்து மீண்டும் இழுக்கிறார், இழுக்கிறார். கொண்டு வாருங்கள், அது நன்மைக்காய் கொண்டு வாருங்கள் என்று. இப்படியா நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரணும். சார், அதே திருப்பாடல் ஆசிரியர்களே 67ஆம் வசனம் சொல்லுகிற பொழுது இன்னும் கூட கொஞ்சம் அழுத்தமாய் சொல்லுகிறது நாம் பார்க்க முடியும். அது பாடல் பாடுகிறது 67ஆம் வசனத்தை பார்க்கும்போது இன்னும் அதிகமாக சொல்லுவார். நீர் எனக்கு என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன், ஆனால் இப்பொழுது உம் வாக்கை கடைபிடிக்கின்றேன். பார்த்தீங்களா நான் சொன்ன கருத்து? நான் ஒரு காலம் அப்படியே போயிட்டு இருந்தேன், நான் துன்பம் வந்த பின்னாடி தான் நான் ரீபேக் ஆயிட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் சோதிக்கிறான்டா, துன்பத்தை கொடுக்கிறான்டா, துயரத்தை கொடுக்கிறான்டால் அது நன்மைக்காகத்தான், நன்மைக்காகத்தான். எனவே மகிழ்ச்சியோடு கூட நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு சோதனை வந்திருக்கிறதா? அதில் நாங்கள் டெஸ்ட் பண்ணி ஃபீட்பேக் ஆகுங்க, கடந்து வாங்க, சிந்தித்து ஆலோசனை பின்பாங்க. 7வது காரியத்தை நான் கொண்டு வருகிறேன் பிரியமானவர்களே. 7வது காரியம் பார்க்கிற பொழுது மிக மிக ஆழமானது, அற்பமானதா இருக்கும். மலாக்கியா ஆகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் தெய்வீக திருவசனம். மலாக்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். பாருங்கள், அங்கே லேவியனுடைய புதல்வர்களை வெள்ளி தங்கம் போல புடமிடுவார், புடமிடுவார். எதற்காக? லேவியர் பிள்ளைகள் தான் ஆண்டுடைய காரியங்களை அந்த காலத்தில் செய்து கொண்டு வந்தார்கள். ஆண்டுடைய பணி செய்கிறவர்கள் லேவியுடைய பிள்ளைகள். எனவே தான் அங்கே அவர்களை தகுதியாக்குகிறார், புடமிடுகிறார். வெள்ளியும் தங்கத்தையும் எப்படி புடமிடுகிறதோ அது போல அங்கே புடமிட பல விதமான சோதனை வைத்து அங்கு புடமிடுகிறார். அங்கே புடமிட்டு கொண்டு வருகிறார். நான் முன்னே சொன்னேன், அதை புடமிடுகிற பொழுது நாம் பிரகாசிக்கிற மக்களாக மாறுகிறோம், தெய்வத்தை வெளிப்படுத்துகிற மக்களாய் மாறுகிறோம், கிறிஸ்து அவனாக அவளாக மாறுகிறோம். எனவே தான் அங்கே புடப்படுகிறது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவன் சாதாரணமான நிலையை செய்யக்கூடாது, அந்த காரியங்கள் இருக்கணும். நான் ஊழியம் பண்ணுகிறேன் என்றால் என்னிலே தெய்வீக சுபாவங்கள் கடந்து வரணும். மனித சுபாவங்களில் அப்புறப்பட்ட கடலில் கடவுளுடைய காரியங்களை வென்று வரணும். எனக்குள் அன்பு இருக்கணும், தெய்வீக வெளிப்பாடின் காரியங்கள் கடந்து வரணும். அதெல்லாம் இல்லையா? எனவே தான் அங்கே புடமெடுக்கப்படுகிறது சொல்லுகிறார். இதில் மீண்டும் பார்க்கிற பொழுது கத்தோலிக்க புக்களே சீராக் என்கிற ஒரு புத்தகம் இருக்கும். கத்தோலிக்க திருவிழியத்திலே சீராக் என்ற புத்தகம் இருக்கும். 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்பில்லானால் அதிலே மிக ஒரு அழகான ஒரு கருத்தை அங்கே குறிப்பிட பார்க்க முடியும். குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன் ஏற்பாடு செய்து கொள். எப்படி பாருங்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நீ வரதாண்டா, முதல்ல நீ சோதனைக்கு பட்டது இன்னைக்கு தயாராயிடுன்னு சொல்றாங்க. தயாராயிடு, மனசுல ஆண்டவர் ஊழியம் பண்ணா முதல் தயாராயிடுன்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் ஊழியத்துக்கு வருகிற காரியங்கள் கண்டிப்பாகவே சோதனைக்கு சோதனைக்கு வந்த பின்னாடி தான், டெஸ்ட் பண்ண பின்னாடி தான் வரும். எனவே ஆண்டவராய் கடவுள் ஒவ்வொருவரையும் இப்படியாய் சோதித்துக் கொண்டிருக்கிறார். எனவே தான் கடைசியிலும் 7வது வார்த்தை நான் சொன்னேன், ஊழியத்தின் பாதை கட்டத்தில் சொல்லி வந்தேன். கடவுள் ஒவ்வொருவரையும் சோதித்திருக்கிறார். இந்த சோதனை நமக்கு வேண்டுமா வேண்டாமா?
வேண்டும் என்று சொல்லுங்கள். வேண்டும் என்று தான் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, இதை நான் பார்க்கிற பொழுது இன்னும் நல்ல ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் பிரியமானவர்களே. முதலாவது, இந்த தங்கத்தையும் பொன்னையும் பிளடுகின்ற வாழ்க்கையை பார்க்கிற பொழுது நாம் புடமிட்டத்தால் தான் பிரகாசிக்கிறோம். யோபு சொல்லுகிறார் 23ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே, நான் போகும் வழியை அவர் அறிவார், என்னை அவர் புடமிட்டது நான் பொன் போல் துலங்கினேன். பாருங்க, அவர் புடமிட்ட பின்னாடி அவர் பொன் போல் துலங்கிவா. யாக்கோபு சொல்லுகிற பொழுது முதல் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகினை அவர்கள் பெறுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கருத்தானே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும், வெற்றி பெறுவதற்கு. சரி, இந்த அன்புக்குள்ளே இப்படி சோதனைக்கு உட்பட்ட மனிதர்களை குறித்து நாம் சிந்திக்கணும். ஒரு அனுபவசாலிகளை நாம் குறித்து நாம் சிந்திக்கணும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பார்க்கிற பொழுது ஆபிரகாம், விசுவாசத்தின் தந்தை என சொல்லப்பட்ட ஆபிரகாம். ஆபிரகாமை கடவுள் அழைக்கிறார். அவன் வீடு சொத்து சுகம் எல்லாம் விட்டு தன்னுடைய மனைவியோடு கூட அப்படியே கடந்து வருகிறார். கடவுள் சொல்லுகிறார், உன்னை நான் ஆசீர்வதித்து ஒரு பெரிய இனமாக்குவேன் சொல்லுகிறார். ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லை. அவர் ஜெர்மனி கடந்து வருகிறார். 75வது வருடத்துல அப்படிலாம் கடந்து வந்தாரு. கடைசியில 100 வயதில் தான் அவருக்கு ஒரு குழந்தை பிறகுது. ஈசாக் என்கிற ஒரு மகன் பிறக்கிறார். தோமருந்து பெத்துன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அவர் பெற்றிருக்கிறார். கடவுள் அந்த ஆபிரகாமை சோதிக்க விரும்புகிறார். தொடக்க நூல் 22ஆம் அதிகாரம் 1-2 தெய்வீக திருவசனத்தை வாசித்து பாருங்கள். கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என, அவரும் இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை, நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். பாருங்கள், நீ அன்பு செய்கிற ஒரே மகன், சொல்லப்போனா நீ தவமிருந்து பெற்றெடுத்த ஒரே அன்பு மகனை எனக்காக நீ பலியிடணும் சொல்லுறா. இதுதான் கடவுளுடைய சோதிப்பு. இது ரொம்பவே உச்சகட்டமான கடினமான ஒரு சோதிப்பு அல்லவா? ஆபிரகாம் டெஸ்ட் பண்ணிட்டார். ஒரு உச்சகட்டமான ஒரு சோதிப்பு தான். இன்று நீங்களும் நானும் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தா என்ன நினைப்போம்? ஆண்டவரே போச்சு சொல்லியிருப்போம். நீ அதிகம் நேசிக்கிறதான உன் ஒரே மகனை சொல்லுகிறார். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது பிரியமானவங்களே, அன்பு செய்கிற அப்பாவை இழந்து போகிற பொழுது, அவர் வயதானதான் இறந்திருப்பாரு, ஆனா கூட அதுக்காகவே அழுவி புலம்பிட்டு இருப்போம், ஐயோ கத்துக்கிட்டு இருப்போம். அன்பு இருக்கணும் தான் அதிகமான. நாம் அன்பு செய்கிறவர்களை நாம் இழக்கிற பொழுது நாம் மனசுக்குள்ள எத்தனையோ காரியங்களை சொல்லியிருப்போம். ஆனால் ஆபிரகாம் கடவுள் சோதிக்கிற நிலையிலே பார்க்கிற பொழுது ஆபிரகாம் தன்னுடைய மகனை அழைத்து செல்லுகிறார். அங்கே பலி ஒப்பு கொடுக்கிறார். பலிபடம் கட்டி அந்த பலிபடத்திலே அந்த மகனை கையங்காலம் கட்டி அந்த பலிபடத்தில் விட்டு இருக்கிறார். கத்தி எடுக்கிறார், வெட்டுறதுக்காக வெட்டி எடுக்கிறார். அப்படி எடுக்கிற பொழுது என்ன அர்த்தம்? பலி மூலியமா கிட்ட கடவுள் அப்படி வெட்டுகிற பொழுது கடவுள் சொல்லுகிறார், ஸ்டாப், நிறுத்து. உன் விசுவாசத்தை நான் சோதித்து பார்த்தேன், நீ செய்யறியா இல்லையா நான் சோதித்து பார்த்தேன். நீ என்ன அதிக அன்பு செய்கிறாயா இல்ல உன் மகன் அன்பு செய்கிறாயா நான் பார்த்தேன். நீ என்னத்தான் அதிகமா அன்பு செய்ய நான் ஒத்துக்கிறையா, ஸ்டாப் சொல்லிட்டார். ஆம்பிரிமானே, கடவுளை அதிகமான அன்பு செய்கிற ஆபிரகாமை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலை கடந்து வரணும். முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு வலிமையோடு கூட அவருக்கு நான் அன்பு செய்யணும். தாயினும் எல்லாற்றுக்கும் மேலாக அன்பு செய்யணும். தன் தாய் தந்தையோ மனை மக்களையோ அதிகம் நேசிக்கிறவன் எனக்கு ஏற்றவன் அல்ல என்று சொல்லுகிறாரே ஆண்டவர். நம்முடைய அன்பு
அவரிலே அதிகமாய் போனான். நம்முடைய சொத்து சுகங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது அதன் மேலே நான் அன்பு வைத்துக் கொள்ள விடுகிற, அதை கொடுத்தவர் மீதே அன்பு பண்ண வேண்டும். அந்த நிலையிலே ஆபிரகாம் அந்த சோதனையிலே வெற்றி பெற்றார் என்று நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு சோதனை வருகிற பொழுது வெற்றி பெறலா இருக்கப்பட வேண்டும். ஆபிரகாம் வெற்றி பெற்றதனால்தான் பெரிய ஆசீர்வாதம் கலையில் கடந்து போனார். கடந்து வரணும். ஹல்லேலூயா. இரண்டாவது பார்க்கிறோம் பிரியமானவர்களே, யோபுடைய வாழ்க்கை. யோபுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அவருடைய வித்தியாசமான ஒரு நேர்மைக்குள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. பிசாசானவன் உலகமெல்லாம் சுத்திட்டு வருகிறான், கடவுளுக்கு முன்னாடி வருகிறான். கடவுள் கேட்கிறார், எங்கேயா போயிட்டு வர என்ன கேட்கிற? பிசா சொல்லுது, இந்த உலகெல்லாம் சுத்திட்டு வரேன்னு. சரி, போயிட்டு வந்து கரெக்டு தான். உண்மையாக நேர்மையாக இருக்கிற யோபுவை பார்த்தாயா? என் மேலே அளவற்ற அன்பு வைத்து எனக்குள் வாழ்ந்து கொண்டு பரிசுத்தமாக ஜீவிக்கிற அந்த யோபுவை பார்த்தாயான்னு சொல்றான். பிசாஸ் என்ன சொல்ல தெரியுங்களா? என்ன, நீங்க அவனையும் அவனுடைய வீட்டாரையும் அவனுடைய சொத்து சுகத்தை எல்லாம் வேலி போட்டு பாதுகாத்துட்டு இருக்கிறீங்க. அதனால்தான் அந்த யோபு உங்களை மதிச்சு வழக்கம் பண்ணி தோத்தம் பண்ணி எப்பவுமே உனக்குள்ள இருக்கிறான். ஒருவேளை நீங்க அந்த யோபுடைய சொத்து சுகத்திலேயோ அவனுடைய குடும்ப காரியத்திலேயோ நீங்க கையை நீட்டி அதெல்லாம் டிஸ்மாண்டில் பண்ணி பாருங்க, உடனே அந்த யோபு உமக்கு முன்பாகவே பேசிடுவான்னு சொல்வார். யோபு புத்தகம் முதல் அதிகாரம் 10-11 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அழகாய் சொல்லப்படும். யோபுவையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீ சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கை வேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருக செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மேல் கை வையும், அப்பொழுது அவன் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றான். அவன் முகத்துக்கு நேராகவே பழிப்பான். ஏன்னா இந்த உலகம் அப்பேற்பட்ட உலகம், இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அப்பேற்பட்ட மக்கள் என்ன தான் பிசாசு சொல்லுகிறது, நினைச்சிட்டு சொல்லுது. ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை எண்ணங்களையும் சிந்தனையில் ஆய்ந்தறிகிறார். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதியா, அவன் என் மேல அதிகமான பற்றுறுதி இருக்கிறான், நீ வேணுமா சோதித்து பாரு, அவன் உடம்புக்கு அந்த உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது, அந்த அவன் உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது, மத்தெல்லாம் செஞ்சு பாரு. என்ன பிசாசு அவனுடைய காரியங்களுக்கு நடத்து வருது. அவனுடைய எல்லா சொத்து சுகங்களை எல்லாம் அழிச்சு போட்டுடுது. எல்லா சொத்து சுகங்களும் ஒரே நாள் எல்லாம் அழிஞ்சிடுது. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து போகிறாங்க. பயங்கரமான ஒரே நாள் நஷ்டம் ஆகிறது. ஐயோ, இங்க திரும்பி திரும்பி எல்லாம் பயங்கரமா சொல்லிட்டாங்க, உங்க சொத்து சுகம்லாம் வீடெல்லாம் போடுச்சு, உங்க பிள்ளைகள்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படிலாம் சொல்ல. எப்படி இருக்கும் பாருங்க. நீ பார்க்கணும் பிரியமானவர்களே, யோபுடைய புத்தகம் முதல் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிக்கிற பொழுது அதிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. யோபுடைய புத்தகத்திலே முதல் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட இழப்புகள் மாறி மாறி இழப்புகள் ஒரே நாளில் அப்படி வந்த பொழுது கூட இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், அவன் பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. ஏன் ஆண்டவரை இப்படி பண்ணீங்க? நான் என்ன ஆண்டவரை உங்களுக்கு துரோகம் பண்ண? ஏன் ஆண்டவரை இப்படி பண்ணீங்க? நான் என்ன ஆண்டவர் தூக்கம் பண்ணேன்? நான் தவறாம கோயிலுக்கு வரலையா? நான் அப்படிலாம் பண்ணல, இப்படிலாம் பண்ணல. ஏன் ஆண்டவரை என்னுடைய சொத்துலாம் இப்படி போச்சு? ஆண்டவரை ஏன் ஆண்டவரை இப்படிலாம் போச்சுன்னு அவர் முறுமுறுக்கு குற்றச்சாத்தும் இல்லை. நீ மோசம் ஆண்டவர் சொல்லவே இல்லை, குற்றம். சரி, அதை விடுங்க. அடுத்தபடியா பார்க்கிற பொழுது அவன் உடல் முழுதுமாக பயங்கரமான புண்ணுகள், எரி புண்கள் அப்படியே ஓடி எடுத்து கீறிக்கிட்டு இருக்கிற ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை அவனுக்கு உண்டாகிறது. உடல் முழுசமாக இருக்கு, அப்படி மரத்தையில் உட்காந்து கீறிக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய மனைவி பார்க்கிறாங்க. மனைவி பார்த்து சொல்றாங்க, நீ இருக்கிறத விட செத்து போகணுமையா, நீ செத்து போங்க சொல்றாங்க. என் அன்பு குருவிலே, ஒன்று இழப்பு, இரண்டாவது தன்னுடைய சொந்த உடலிலே பயங்கரமான வேதனை, அரிப்பன தாங்க முடியாத வேதனை. அப்படிப்பட்ட நிலையிலே 2ஆம் அதிகாரம்
10வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், யோபு அவளிடம், நீ அறிவற்ற பெண் போல் பேசுகின்றாய். அவனுடைய மனைவியிடம் சொல்லுகிறார், நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது என்றார். இவை அனைத்திலும் யோபு தம் வாயால் பாவம் செய்யவில்லை. இவை அனைத்திலும் யோபு தன் வாயால் பாவம் செய்யவில்லை. பார்த்தீங்களா? அவன் மனைவிட்டு சொல்றான், இப்போ ஏண்டி எப்படின்னா சொல்றீங்க. யோபுனுடைய வாழ்க்கையை பார்க்கணும் பிரியமானவர்களே. எல்லாம் இழந்த பொழுதும், தன்னுடைய உடலே பரிவிதமான பிரச்சனைகள் வந்த பொழுதும் அவன் யோபு பாவம் செய்யவில்லை. எனவே அவன் பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மாறி போனான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எனவே கடந்து வரணும். அடுத்ததாக நான் கொண்டு வருகிறேன் பிரியமானவர்களே, முன்ன சொன்னதெல்லாம் பழைய ஏற்பாடு சொன்னா, இப்ப புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதரை சொல்லுகிறேன். மிக மிக உயர்ந்தவான ஒரு மனிதர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சோதிப்பின் காரியங்களை நமக்கு முன்னோடியாய் காட்டுவதை தான் சொல்ல விரும்புகிறேன். யோர்தானத்திலே யோவான் தன்னுடைய ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்தானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அங்கே இயேசுவும் போகிறார். அங்கே யோவான் தானம் சொல்லுகிறார், ஐயா, நானே உம்மிடம் ஞானஸ்தானம் பெற இருக்கும் பொழுது நீங்க என்ன வரீங்க? என்ன ஒன்னும் அதில் சொல்லிக்கிடாத, நீதி நெறியின்படி என்ன செய்யணுமோ செய்யன்னு சொல்லி முடிச்சிடறார். சரி, அந்த பரிசுத்தவானா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுகிறார். ஓகே, முடிஞ்சது. அவன் ஞானஸ்தானம் பெற்ற பின்னாடி ஜெபம் பண்ண முடிகிறார். பரிசுத்தம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாவ மன்னிப்பு அடைவதற்கான ஞானஸ்தானத்தை பெற்ற பின் உடனே அங்கே ஒரு சோதிப்பு. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனம். இயேசு அலைகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். இயேசு அலையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். பரிசுத்த ஆவினாலே அழைத்து செல்லப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்க யாரும் எடுக்கல, அவன் டெஸ்ட் பண்ணணும், அவரே டெஸ்ட் பண்ணணும். இதை முன்னோடியாக நடத்துற காரியங்கள் டெஸ்ட் பண்ணணும். எடுத்துக்கிட்டு போறார். எடுத்துக்கும் போது நாம் பார்க்கணும் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சோதனையை நாம் பார்க்கிற பொழுது முதலாவது ஒரு சோதனை என்ன என்றால், அவர் 40 நாட்கள் நோன்பிருந்திருக்கிற நிலையிலே அவர் பசியோடு கூட இருக்கிறார். அப்பொழுது பொல்லாத பிசாசானவன் கல்லை எடுத்து வந்து அவர் முன்னாடி காட்டி, ரொம்ப பசியா இருக்குது இல்ல, இந்த கல்லை அப்பமா மாற்றி சாப்பிடு சொல்லுறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று ஆண்டுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் வாழ்கிறான், தெரிஞ்சுக்கோ ஓ அப்படின்னு. மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று ஆண்டுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் வாழ்கிறான் சொல்லி அந்த வார்த்தையினாலே அடி தள்ளி முடிச்சுட்டார். சரி, அந்த அடுத்த ஒரு சோதனை என்ன தெரியுங்களா? பிசாசு இயேசுவை ஒரு உயர்ந்த கட்டடத்து மேல கோபுரத்து மேல நிறுத்தி வச்சுட்டு, நீ இறை வார்த்தை சொன்னதானே, 54 மட்டும் ஆண்டு ஒவ்வொரு வார்த்தையும் உயிர் வாழ்கிறான்னு சொன்ன, சரி நீ மேல இருந்து குதி பார்க்கலாம், உம்முடைய தூதர்கள் உம்முடைய கையால் தாங்குவான்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு இல்லவா, குதி பார்க்கலாம் சொல்லுதான். இது என்ன அர்த்தம்? இறை வார்த்தையோடு கூட இறை வார்த்தையை டச் பண்ணி அங்க ஒரு டெஸ்ட், அது விசுவாசத்தின் சோதனையா இருக்கிறது. முன்னே சொல்லப்பட்டது மனிதன் அப்பத்தினால் அந்த சொல்லுகிற பாரு, அவனுடைய உடலிலே ஒரு சோதனை, ரொம்ப டயர்ட் பலவீனம், அப்ப உடல்ல ஒரு சோதனை. இப்போ ஒரு சோதனை விசுவாசத்தின் சோதனை, இறை வார்த்தையோடு கூட சொல்லுது. இறை வார்த்தை சொல்லுது இறை சோதனை, அது விசுவாசத்தின் சோதனை. அதுல ஆண்டவர் அங்கே வெற்றி பண்ணுகிறார். மூணாவது பார்க்கிற விடுதலை பிரிமாக்குள்ளே உயர்ந்த ஒரு மலைக்கு நிறுத்தி வச்சு அங்க பிசாசு சொல்லுகிறது, இதை பாரு, இந்த பூமியில் இருக்க எல்லாம் எனக்கு சொந்தம் தான், நீ என்ன வணங்கினா உனக்கு அது கொடுக்குன்னு சொல்லுது. அது சொல்லுகிற பொழுது அங்கே உன் ஆண்டவராய் கடவுளை வணங்கி அவரை மத்து ஆதரிப்பான்னு சொல்லப்பட்டு சொல்லிட்டு அங்க அவர் வெற்றி பெறுவார். என் அன்புக்குறளே, ஒரு மனிதன் பாவ வாழ்க்கை விட்டு மனம் மாறுகிற பொழுது அவன் வாழ்க்கையில வருகிற 3 விதமான சோதனைகளை இங்கே நாம் குறிப்பிடுகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. முதலாவது சோதனை உடல் ரீதியான சோதனை, நோயோ அல்லது உடல் பலவீனமோ ஏதோ ஒன்று உண்டாகலாம்.
உடல். இரண்டாவது, விசுவாசத்தின் சோதனை. நல்ல பயிர் படிச்சுட்டு இருப்ப, ஆண்டு வார்த்தை இப்படிதான் சொல்லுது, இப்படிதான் சொல்லுது, நீ தவறாம கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் ஜெபம் பண்றீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்ற அளவுக்கு அந்த விசுவாச சோதனை கொண்டு வருவான். மூன்றாவது, அப்பதான் பொருளாதாரத்தின் சோதனை. ரொம்ப பண நெருக்கடியும், பணம் இல்லாமையும், வறுமையும் அப்படி உண்டாயிட்டு இருக்கும். இப்படிப்பட்ட 3 விதமான சோதனைகளை பொருளாதார பிசாசு சோதிப்பான் என்றுதான் ஆண்டவர் முன்னோடியாக, நானே உங்களுக்கு முன்மாதிரி என்று அங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மனமாற்றம் கொண்டு வரணும் பிரியமானவர்களே. இப்படி எல்லாம் சோதித்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார். எபிரேயர் திருமுகத்திலே வாசிக்கிற பொழுது 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது புனித பவுல் மிக தெளிவாக அதில் சொல்லப்படுகிறார். தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதால் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். அந்த இயேசுவே அப்படி சோதனைக்கு உட்பட்டு அவர் வெற்றி கொண்டதனால சோதனைக்கு உள்ளாகிற ஒவ்வொரு மகனுக்கும் அவர் உதவி செய்கிறார். உதவி செய்து அவர் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மனமாற்றம் அடைந்து, பாவாழ்க்கை விட்டு மனமாற்றம் அடைந்து சோதனைக்கு உட்பட்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். எனவே தான் மிக இன்னும் அழகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது, உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். பாருங்கள், எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஏற்படும் சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனை அன்றி வேறு அல்லன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு எங்க பையன் இருக்குன்னா அவனுடைய வயசுக்கு, அவனுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி தான் நான் பொருள் கொடுப்பேன். எடுத்துட்டு வாடா தம்பின்னு சொல்லுவேன். ஒரு பேக் அவன் கொடுப்பேன், எடுத்துட்டு வாடான்னு சொல்லுவேன். பெரிய மூட்டை அவன் வச்சுட்டு எடுத்துட்டு வாடா சொல்ல மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட வெயிட் தான் கொடுப்பேன். அதை எவ்வளவு தூரம் சொல்லுவேன்? அவன் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வருவான். அப்புறமா அவன் தடுமாற இருக்கிற பொழுது உடனே நான் அந்த பை வாங்கிடுவேன், அந்த பேக்கை நான் வாங்கிடுவேன், அந்த வெயிட்டை எடுத்துக்கணும் நான், இல்லைங்களா? அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்மை சோதிக்கிற பொழுது நம்மளால் தாங்க முடியாத சோதனை கொடுக்கிறதில்லை. தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படியே அவருக்கு நம்ம கொடுத்து நடப்பிட்டாலும் அதை தாங்கி வலிமை அளிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குது. வலிமை அளிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு பலம் கொடுக்கிறார். பார்க்கிற பொழுது அதிலிருந்து நமக்கு விடுவிக்குதான வழியும் அவர் காட்டிக் கொடுக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே அன்புக்குரியவர்களே, நல்ல கவனம் பண்ணணும். சோதனைக்கு உட்பட்டது நாம் புலம்பிக் கொடுக்க தேவையில்லை. சோதனை இருந்து நம்மை காக்க வல்லவரிடம் ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவர் நம்மள சோதனையிலிருந்து காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார், விடுதலை பெற வல்லவராக இருக்கிறார். எனவே தான் அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே சோதனைக்கு உட்படாதேயும் என்று ஜெபிங்கன்னு சொல்லி கொடுத்தாரே. நாம் ஜெபிக்கணும். எனவே தான் அவர் கெத்தமணி தோட்டம் சொல்லிக்கும் பொழுது சோதனைக்கு உட்படாது இருக்க நீ விழிப்பாயிரம் ஜெபிங்க சொன்னார். நாம் ஜெபிக்கணும். நாம் துன்பம் சோதனை வருகிற பொழுது ஆண்டவரே சோதனை காத்துக் கொள்ளும், இந்த விடுதலை தாரும், எனக்கு வலிமை தாரும், நான் இந்த சோதனையில வெற்றி பெற கிருபை செய்யும் என்று ஒப்புக் கொடுக்கணும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலக வாழ்க்கையிலே பலவிதமான சோதனையிலே சோர்ந்து போயிருக்கிற எங்களுக்கு ஐயாமுடைய தெய்வீக வார்த்தையினாலே எங்கள் உள்ளத்தை உறுதிப்படுத்தினதுக்காக நமக்கு கோடான கோடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனை எடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களை சோதிக்கிறது தீமைக்காக அல்ல, நன்மைக்காகவே, ஆசீர்வாதத்துக்காகவே, வெற்றி வாழ்க்கைக்காகவே. அப்பா இதை விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சோதனை வருகிற பொழுது அதை மகிழ்ச்சியோடு கூட ஏற்றுக்கொண்டு அதிலே கடந்து வர எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா, வலிமை தாரும். உம்முடைய தூய ஆவியின் ஆற்றல் எங்களுக்குள் கடந்து வரட்டும் அப்பா. ஆண்டவரே, நீ கேட்டிருக்கிற ஒவ்வொரு இறை வார்த்தையிலும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் சோதனைப்படுகிற பொழுது அந்த வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வாய் கடந்து வரட்டும் அப்பா. ஆண்டவர் இப்படித்தானே சொல்லியிருக்கிறார் என்று உள்ளத்தின் ஆழத்திலே தூய ஆவியான வெளிப்படுத்தி கொடுக்கட்டும் அப்பா. என்னை வழி நடத்தட்டும் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு சோதனையை தாங்கிக் கொண்ட வலிமையை தாரும். அதிலிருந்து விடுபடுகிற
காரியங்களை நீ தாமே செய்தாரும் அப்பா. ஒப்புக் கொடுக்கிறோம். சோதனையில வெற்றி பெற்று வாழ்வின் கிரீடத்தினை தரப்போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் வாழ்வின் காரியங்களை எல்லாம் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து நீர் வழிநடத்தும். வெற்றின் ஆசிரியர்கள் நடப்பித்தருளும். துதி கன மகிமையெல்லாம் சோதனை வெற்றி பெற்றவரான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் எடுத்து உம்முடைய மகிமையுள்ள ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.